அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தில் பலத்தோடு இந்த மாதத்தின் கடைசி வாரத்தின் முதலாவது நாளை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த வாரத்தின் முதலாவது நாளின் ஞாயிற்றுக்கிழமையின் காலையில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு வேதாகமத்தில் கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய ஊழியங்கள் எப்படி இருக்கும், இந்த ஊழியங்கள் நன்மைக்கு ஏதுவானவைகளாக காணப்படுமா அல்லது விசுவாச பிள்ளைகளை சிதறடிக்கக்கூடிய ஊழியமாக காணப்படுமா என்பதை வேதம் நமக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுக்கப் போகிறது. இதில் நான் தெரிந்து கொண்ட பகுதி யூதாவின் புஸ்தகம். யூதாவின் புஸ்தகம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. கடைசி நாட்களில் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற சிந்தையில் நடக்கக்கூடிய துன்மார்க்கர்கள் பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று முன்பு உங்களுக்கு சொல்லதே என்று இங்கு யூதா சொல்லுகிறார். அது எங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால் 17வது வசனத்தில், நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தையை நினைவு கூறுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், கடைசி நாட்களில் மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் வரும். உங்களுக்குள்ளே மாறுபாடான சத்தியங்களை போதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களிலிருந்து எழும்பும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 13வது அதிகாரத்திலேயும், லூக்காவின் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலேயும், மத்தேயு 24வது அதிகாரத்திலேயும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு இந்த அனுபவங்கள் நம்ம எப்படி பார்க்கிறது என்றால், எப்படிப்பட்ட போதகங்களை சொல்லுவார்கள் என்றால், வியாதிப்பட்டால் மருந்து சாப்பிட வேண்டாம், புலால் உணவு உண்ண வேண்டாம், மரக்கறியே உண்ண வேண்டும், புலால் உணவு உண்கிறவர்கள் பரலோகத்திற்கு செல்ல மாட்டார்கள். மேலும் இப்படிப்பட்ட போதகங்களை போதித்து வருகிற கூட்டம் உங்களுக்குள் அதிகமாக வரும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது இப்பொழுது நாம் பார்க்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்களின் மூலமாக, அடையாளங்களின் மூலமாக இப்படிப்பட்ட ஊழியங்கள் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுவும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இவைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த அளவு நம்மை தற்காத்து கொள்ள வேண்டுமா அல்லது அதை ஏற்று செயல்படுத்த வேண்டுமா என்பதை இன்றைக்குரிய கிறிஸ்துவ மக்கள் கேட்டாண்ட வாள் மாதிரி மதில் மேல் பூனை என்கின்ற ஒரு அபிப்பிராயத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பிணியாளிகளுக்குத்தான் வைத்தியர் வேண்டும். ஆனால் ஏதாவது சுகவீனம் வந்துவிட்டால் நாம் அதற்கு மருந்து மாத்திரைகள் உண்ணக்கூடாது என்று சொல்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஜெபத்திலேயே அதை நாம் நீக்கிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, ஜெபம் அவசியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எதற்கு மருந்து கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதற்கு மருந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் மருந்து மாத்திரைகள் வேண்டுவது இல்லை, வைத்தியம் வேண்டுவது இல்லை என்று சொல்லவில்லை. சற்று யோசிப்போம். அவருடைய அப்போஸ்தலரில் ஒருவனாக லூக்கா கூட வைத்தியர் தான். மருத்துவர் பிணியாளிகளுக்கு வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார்.
அடுத்தது புலால் உணவு உண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். புலால் உணவு உண்ணக்கூடாது என்று வேதாகமத்தில் எங்காவது சொல்லப்பட்டு இருக்கிறதா? அன்பு பிள்ளைகளை சற்று யோசித்து பார்ப்போம். நாம் சற்று யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். என்னவென்றால், நம்முடைய ஜீவிதத்தின் காலங்களில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அங்கு 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, ஆதலால் போஜனம் தன் சகோதரனுக்கு இடர் உண்டாக்கினார், நான் என் சகோதரனுக்கு இடர் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கு மாமிசம் புசியாதிருப்பேன். நாம் உண்ணுகிற உணவு சக விசுவாசிக்கு கேடு உண்டாக்கும் என்றால், அவிசுவாச குறைவு என்றால், அதை நிமித்தம் நான் உண்ணாமல் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சம்பவங்கள் என்ன என்பதை யோசித்து பார்ப்போம். மாமிசம் புசிக்கிறதும், மதுபானம் பண்ணுகிறதும், மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடருக்காவது, தவறுவதற்காவது, பலவீனப்படுவதற்காவது ஏதுவாய் இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பது நன்மையாய் இருக்கும் என்று அங்கு பவுல் ரோமர் 14வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற இந்த தவறுகள் மற்றவர்களுக்கு விசுவாச குறைவாய் இருக்கும் என்று சொன்னால், நாம் அதை புசிக்காமல் இருப்பது நல்லது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவங்கள் என்ன? மேலும் இன்றைக்குரிய ஊழியங்கள் எப்படி செயல்படுகிறது என்றால், வேதம் சொல்லுகிறது, ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். ஆனால் இந்த பரியாசக்காரர்கள் சொல்லுகிற ஊழியம் எப்படி என்றால், ஆண்டவர் கற்பனைகளை சிலுவையில் அறிந்து ஒழித்து விட்டார். அந்த கற்பனைகள் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான், புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. எனவே கற்பனை பரலோகத்திற்கு செல்வதற்கு அவசியமில்லை என்று சொல்லுகிறார்கள். அவர் சிலுவையில் அறையப்படும் போதே அந்த கற்பனைகளை அறிந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். வேதம் அப்படி நமக்கு சொல்லுகிறதா என்றால் இல்லை. அன்பு பிள்ளைகளே, வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று அங்கு பவுல் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று அங்கு 2 தீமோத்தேயு 3:4 நாம் வாசிக்கலாம். இப்படி மாறுதரப்பட்ட போதகங்கள் இன்றைக்கு வரும் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும், நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதைத்தான் அங்கு யூதாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். மேலும் யூதா சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், யூதாவின் புஸ்தகம் 19வது அதிகாரம், இவர்களுடைய குணமே பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய குணம் என்னவென்றால் பிரிந்து போகக்கூடிய குணம். ஒரு இடத்தில் நிலையாக நிற்பது இல்லை, பிரிப்பது, ஜென்ம சுவாபத்தோடு வாழ்வது, ஆவி இல்லாத ஒரு குணத்தோடு வாழ்வது. ஜென்ம சுவாபம் என்றால் என்ன?
1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனோ ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான், அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். வேதத்தில் உள்ள சத்திய எழுத்துக்களை ஜென்ம சுவாபம் உள்ள மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். இப்படிப்பட்டவர்களோடு நாம் கலவாமல் இருப்பது நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இரக்கத்தை நீங்கள் பெற காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவன் சொன்ன வார்த்தைகளிலே நிலைத்திருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டு நடந்து தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருடைய மாய்வாளத்திற்கு நாம் நம்பி கொஞ்சம் கூட சென்றுவிடக் கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஒருவன் புசிப்பதினாலோ புசியாமல் இருப்பதினாலோ ஒருவனுக்கு மேன்மையோ அல்லது இகழ்வோ வருவது இல்லை. புசிப்பதும் குடிப்பதும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனை பார்த்தோ புசியாது இருக்கிறவன் புசிக்கிறவனை பார்த்தோ ஒன்றும் சொல்லக்கூடாது என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே நம்முடைய ஜீவிதத்திலே ஆண்டவர் சொல்லுகிற உபதேசம், மனம் மாறுங்கள். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் மகத்துவங்கள். இதை தவிர வேறு எந்த ஊழியங்களும் உங்களுக்கு உகந்தது அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உபதேசங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்ல வேண்டுமென்றால் கற்பனைகள் அவசியம். நம்முடைய சரீரம் புலால் உணவு உண்பதற்கு தகுதி வாய்ந்ததாக இருந்தால், ஜீரணிக்கக்கூடிய பலன் இருக்கும் என்றால் அது நாம் உண்ணலாம். மேலும் நாம் மாமிசம் உண்பதினால் நம்மோடு கூட இருக்கிற சகோதரன் இடரல் அடைந்தால் அதை உண்ணாமல் இருப்பது நல்லது என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஜென்ம சுவாபத்தோடு இருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மாய்மாலத்தை நம்பி நாம் ஒரு நாளும் சத்தியத்தின் பிடியிலும் நம்மை விலக்கிக் கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இந்த யூதா 1வது அதிகாரம் 16, 17, 18, 19 வசனங்களில் நாம் படித்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை அபியாசிக்க வேண்டுமோ அதை அபியாசித்து, எதில் நம்மை தக்க வைத்து கொள்ள வேண்டுமோ அதில் தக்க வைத்து, அது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய தீர்மானம் என்பதை நம்பி நாம் அதில் வழியிலே நடக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள், இந்த எச்சரிப்பின் தூதை கேட்ட நாங்கள், இனிமேலும் மாய்மாலமான போதகங்களுக்கு, மாய்மாலமான சிந்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்காதபடி ஜென்ம சுவாபம் எங்களிடத்தில் நீக்கப்பட்டவர்களாய் காணப்பட உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று சொன்னீரே. அன்பு பிள்ளைகளே, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னீரே. அந்த எச்சரிப்பின் சப்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து உம்முடைய வேதத்தை காத்து நடக்கிற பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்மை முன்னேறி செல்வதற்கு நல்ல படிக்கட்டுகளாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையிலே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.